ஆண்டவரட்சமாய் இயேசுவின் நாமத்தினாலே மீண்டும் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்திருக்கிறவங்களை அவருக்கு நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய அவரை ஆசீர்வதித்து கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கட்டும். நாட்களை கிருபைகளை கர்த்ததியமாய் தந்து கர்த்தர் நடத்துவாராக. பிரியமானவர்களே, கழிந்த ஒரு வாரமாக ஆண்டவராய் இயேசு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர் செய்து வருகிறான கிரியைகள், பிரியமானவர்களே, அதை குறித்து நாம் தியானிக்கும்படியான ஒரு பெரிய வாக்கியத்தை தந்து கொண்டிருக்கிறபடினாலே ஆண்டவருக்கு நான் நினைச்சு செலுத்துகிறேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் 5 விதமான கிரியைகளை கர்த்தர் செய்து அவர் மீண்டுமாய் அவர் பரலோகத்துக்கு அவர் எடுத்துக் கொள்ளப்பட்ட ஒரு காரியத்தை வேதத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, 40 நாட்கள் நம்முடைய சிஷ்யர்களோடு கூட அவர் சம்பாஷிக்கிறவராக 40 நாட்கள் நம்முடைய சிஷ்யர்களோடு கூட அவருடைய விசுவாசத்தை பலப்படுத்தும்படியாக கிரியை செய்த ஆண்டவர் 5 விதமான மனிதனுடைய வாழ்க்கையில 5 விதமான காரியங்களை கர்த்தர் செய்கிறார். அதை செய்த ஆண்டவர் கடைசியாக பிரியமானவர்களே கர்த்தர் செய்ய வேண்டிய ஒரு கடமை கர்த்தர் செய்து மீண்டும் அவர் பரலோகத்துக்கு அவர் கடந்து போகிறார். அதில் 3 காரியங்களை கடந்த நாட்களில் தியானிக்கிற ஒரு கிருபை கர்த்தர் தந்தார். யோவான் 20வது அதிகாரத்திலிருந்து 3 காரியங்களை தியானித்தோம். முதலாவதாக கல்லறையின் அருகே ஆண்டவராய் இயேசுவுடைய சரீரத்துக்காக காத்திருந்த பிரியமானவர்களே மரியாளுடைய அந்த எதிர்பார்ப்பு, அந்த ஏக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றி கொடுத்தார். அல்லேலூயா. அவருடைய எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்றி கொடுத்தார். அவர் எதிர்பார்த்த காரியம் ஆண்டவருடைய சரீரத்தை, நலிந்து போன சரீரத்தை பார்க்க வேண்டும் என்கிற எண்ணம் அவளுக்குள்ளாக இருந்தது. ஆனால் மகிமையின் சாயலை காணும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை அவளுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அதுதான் கடந்த நாட்கள் தியானம். அதே போலதான் நம்முடைய எதிர்பார்ப்புகளை கர்த்தர் நிறைவேற்ற அவர் நல்ல அநேக எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் உண்டு. படிக்கிற பிள்ளைகளுக்கு உண்டு. எக்ஸாம் நல்ல வெற்றியை காண வேண்டும், மேல்படி படிக்க வேண்டும், நல்ல வேலையில் அமர வேண்டும். பெற்றோரை நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. ஆனால் கர்த்தருடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிற தேவன் என்பதை ஒரு நாள் நீங்கள் நாம் மறந்து போகக்கூடாது. அதைத்தான் கடந்த நாட்களை தியானித்தோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் வியாழக்கிழமை அதை குறித்து தியானிக்கிற வாக்கியத்தை கர்த்தர் தந்தார். கடந்த ஓய்வு நாளில் ஆண்டவர் தன்னுடைய சிஷ்யர்களை கர்த்தர் பலப்படுத்தினார். 3 காரியங்களை கர்த்தர் செய்தார். யோவான் 20வது அதிகாரத்தில் நாம் அதை குறித்து நாம் தியானிக்கிற கிருபை கர்த்தர் 19 முதல் 22 வசனத்திலிருந்து முதலாவது யூதர்களுக்கு பயந்து இருந்த அவருடைய பயங்களை கர்த்தர் முதலாவது மாற்றினார். அவர் பயத்தை மாற்றி நான் இருக்கிறேன் என்பதை கர்த்தர் நிரூபித்து காண்பித்தார். இரண்டாவதாக நம்ம அதே தியானித்தோம். பிரியமானவர்களே, அவருடைய அவிசுவாசத்தை கர்த்தர் மாற்றினார். மூன்றாவது, எந்த நோக்கத்துக்காக அவர்கள் அழைத்தாரோ அந்த நோக்கத்துக்காக அவர்களை அனுப்பி வைத்தார். அதை கழிந்த வாரத்தில் நாம் தியானிக்கிற கிருபைகளை கர்த்தர் தந்தார். கடந்த வியாழக்கிழமையிலே பிரியமானவர்களே, மூன்றாவதாக தோமாவுடைய அவிசுவாசத்தை கர்த்தர் மாற்றி அவனுடைய விசுவாசத்தை கர்த்தர் பலப்படுத்தி அவனுக்கு சந்தேகங்கள், அவனுக்கு அந்த காரியங்கள் எல்லாவற்றை கர்த்தர் மாற்றி அவனை கர்த்தர் விசுவாசத்திலே கர்த்தர் பலப்படுத்தி மீண்டும் அவனை இந்திய தேசத்துக்கு கர்த்தர் அனுப்பி வைத்த காரியங்களை நாம் தியானிக்கிற கிருபைகளை கர்த்தர் தந்தார். அதற்காக அவர் நன்றி செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, இது 2 விதமான காரியங்களை குறித்து நம்ம பார்க்கும்படியாக இருக்கிறோம். லூக்கா 24வது அதிகாரத்தில் வரும்போது லூக்கா 24வது அதிகாரத்தில் மீதி உள்ளதான 2 காரியங்களை குறித்து பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிறதை நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். அதில் ஒரு சம்பவம் எம்மாவுக்கு போன சிஷ்யர்கள். அதை பிரியமான கடந்த உயிர்த்தெழுந்த நாளிலே என் ஆண்டவராய் இயேசுவோடு எம்மாவுக்கு ஒரு பயணம் என்கிற தலைப்பின் கீழாக எம்மாவிலே நடந்த காரியமும் ஆண்டவராய் இயேசு அந்த சிஷ்யர்களை பலப்படுத்தின காரியமும் எருசலேமிலிருந்து பின்மாறி போன அவர்களே, தேவ சமூகத்தை விட்டு பின்மாறி போனவர்களே மீண்டும் அவர் தன்னுடைய சமூகத்தை சேர்த்து கொண்ட காரியத்தை குறித்து தியானிக்கிற பெரிய கிருபைகளை தந்தாலும் இன்றைக்கு ஒரு காரியத்தை அந்த எம்மாவு அந்த சிஷ்யர் நடுவில் கர்த்தர் செய்த ஒரு காரியத்தை குறித்து நம்ம ஆராய்ந்து பார்க்கும்படியாக இருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டுவாராக. அல்லேலூயா. வேதம் என்ன சொல்கிறது? லூக்கா 24வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கிறோம். அப்பொழுது அவர்கள் ஒருவரை நோக்கி வழியில விளக்கி காட்டின போது நம்முடைய இருதயம் கொழுந்துவிட்டு எரியவில்லை என்று சொல்லி, அதாவது கர்த்தருடைய வார்த்தை கொடுத்த ஒரு காரியம் அங்கு வெளிப்படுகிறது.
ஆனா நான் இந்த காலத்துல பேசவில்லை, நான் பேச வேண்டிய காரியம் வேறொரு காரியம். ஆனா இங்க நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், வேத வாக்கியங்களை அவர் விளக்கி காட்டின போது, வேத வாக்கியங்களை ஆரம்பத்தில் அவர் விளக்கி காண்பிக்கிறார். நீங்க 24-25 வருஷத்தை வாசித்து அறிந்து கொள்ள முடியும். வேத வாக்கியங்களை முன்பதாகவே அவர் விளக்கி காண்பிக்கிறார். ஆனா வேத வாக்கியங்களை புரிந்து கொள்ளுகிற மனக்கண்கள் அவர்களுக்கு இல்லை. நம்ம சொல்லுவோம் பக்குவம் இல்லைன்னு சொல்லுவோம், புரிந்து கொள்ளுடைய பக்குவம் இல்லைன்னு சொல்றோம். நம்ம ஆன்லைன் நம்ம பயன்படுத்துற வார்த்தை சில காரியம் சொல்லுவோம், சில புரிஞ்சு கொள்ளனா அந்த பக்குவம் வரலன்னு சொல்றோம். அதே போலதான் இந்த சீஷர்களுக்கு ஆண்டவர் எல்லா தீர்க்கதரிசன வார்த்தைகளை கத்த காண்பித்துக் கொடுக்கிறார். தீர்க்கதரிசன வார்த்தைகளை கத்த பேசுகிறார். அவரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள், அவருடைய மரணத்தை குறித்தான வார்த்தைகள், அவர் வீழ்த்தலை குறித்து சொன்ன வார்த்தைகள் எல்லாவற்றையும் அவர் விளக்கி காட்டின போது அவர்கள் இருதை கொழுந்து விட்டு எரியல. ஆனா இப்ப கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கிறது. காரணம் என்ன? ஏன் அந்த வசனத்தை சொல்லுவாங்க இருதை கொழுந்து விட்டு எரியல? ஏன் இப்ப அவங்க இருதை கொழுந்து விட்டு எரிய காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம் தான். என்ன தெரியுமா? வேதத்தை வாசனை 31வது வசனத்தை வாசிக்கலாம். 31வது அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர்களுக்கு அவருடைய கண்கள் எப்பொழுது திறக்கப்பட்டதோ அப்பொழுது வேதத்தை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். எப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு ஆண்டவராய் இயேசுவை அறிந்தார்களோ, எப்பொழுது அவருடைய கண்களை கதை திறந்தார்களோ அப்பொழுது பிரியமான ஆண்டவரை அறிந்து கொண்டார்கள். ஏன்னு சொன்னா நீங்க வேதத்தை நீங்கள் வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். 16வது வசனத்துல என் ஆண்டவராய் இயேசுவை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. என் ஆண்டவராய் இயேசுவை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டது. கர்த்தர் கூட தான் சென்றார். ஆனா இப்பொழுது ஆண்டவராய் இயேசுடைய கண்களை திறந்தார். ஆண்டவரை அறிந்தார்கள். ஆண்டவரை கண்டுகொண்ட அவருடைய உள்ளம் அவர் விதைத்த வசனத்தினாலே அது கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது. அப்போ ஆண்டவருடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையில கிரியேட் சொன்னா முதல்ல நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். என்ன கண்கள் தெரியுமா? கண்ணு நாங்க குருடா, கண்ணை திறந்து தானே வச்சிருக்கோன்னு சொல்லுங்க. என்ன கண்ணை திறக்கணும் தெரியுமா? வாசிக்கலாம். எபேசியர் 1வது அதிகாரம் 19வது வசனம். எபேசியர் 1வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுது. அவருடைய தமது பலத்த சத்தத்தின் வல்லமையின்படியே நல்ல கொஞ்சம் விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்துல காண்பிக்கும் நம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று. என்ன கண் வேணும்? மனக்கண். நம்முடைய மனக்கண் திறக்கப்படணும். ஆண்டவரை அறியணும்னு சொன்னா நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். அவள் நல்லது எழுதுனா நாம் கிறிஸ்துவை நகர்த்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்தத்தின் வல்லமையின்படியே அவரை விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்துல அவர் காண்பிக்கிற தம்முடைய வல்லமையின் மகா மேன்மை மகத்துவம் என்னதென்று நீங்கள் நான் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வல்லமையின் மகத்துவங்களை அறிந்து கொள்ளும்படியாக, அவருடைய கிரியைகளை அறிந்து கொள்ளும்படியாக, அவர் செய்கிற காரியங்களை அறிந்து கொள்ளும்படியாக பவுல் எழுதுனா உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். அவர் உங்களுக்கு மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் வேண்டிக் கொள்ள. ஏன்னா கர்த்தருடைய மகத்துவங்களை பார்க்கணும்னு சொன்னா, கர்த்தருடைய காரியங்களை அறிந்து கொள்ளணும்னு சொன்னா, கர்த்தர் செய்கிற அற்புதங்களை அடையாளங்களை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா, கர்த்தருடைய வாழ்க்கையில கிரியை செய்கிற ஒவ்வொரு காரியத்தை புரிந்து கொள்ளணும்னு சொன்னா நம்முடைய மனக்கண்கள் நினைச்சப்பட வேண்டும், திறக்கப்பட வேண்டும். சிஷ்யனுடைய மனக்கண்கள் எப்பொழுது திறக்கப்பட்டதோ, ஆண்டவராய் இயேசு எப்பொழுது மனக்கண்களை திறந்தாரோ அப்பொழுது ஆண்டவரை அறிந்து கொண்டார்கள். ஆண்டவரை அறிந்தவருடைய இருதயம் அவருக்காக குளிர்ந்து விட்டு எரிய ஆரம்பித்தது. அதுதான் வேத வசனம். கர்த்தனுடைய மனக்கண்களை கதை திறக்கிறார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் கதை ஒவ்வொரு காரியத்தை செய்கிறார். முதலாவது மரியாளுடைய எதிர்பார்ப்பை கதை நிறைவேற்றிக் கொடுக்கிறார். அது தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை. இரண்டாவது தன்னுடைய சீஷரை கதை பலப்படுத்தினார், பயத்தை மாற்றினார். மூன்றாவது சந்தேகத்தை மாற்றினார். இப்ப என்ன செய்யறார்? மனக்கண்களை
அதை திறந்து கொடுக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு மனிதனும் என்னென்ன மனிதனுடைய வாழ்க்கையில தேவையோ அவை எல்லாவற்றையும் தன்னுடைய கடைசி நாட்களை உயிர்த்தெழுந்த பிற்பாடு அதை கர்த்தர் நமக்கு முன்னடையாளமாக கர்த்தர் வைத்தவர் கடந்து செல்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன நடக்கணும், நம்முடைய வாழ்க்கை என்னென்ன தேவை, ஆண்டவர் அறிய என்ன தேவை, கர்த்தருடைய கிருபையில வளர்ந்த என்ன தேவை என்பதை கர்த்தர் நம்ம காண்பித்துக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, சபையினுடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஆண்டவரை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொன்னால், கர்த்தரை நீங்கள் அவருடைய மகத்துவங்களை அறிய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய வேண்டிய கிரியைகள், அவர் செய்கிற காரியங்களை புரிந்து கொள்ள சொன்னால் முதலாவது நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். அந்த மனக்கண் எப்பொழுது திறக்கப்படுகிறதோ அப்பொழுதுதான் ஆண்டவரை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தரை அறிந்து கொண்டா இப்படி சும்மா இருக்க மாட்டோம். நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஆண்டவரை அறிய ஆரம்பிச்சிட்டாலும் போதும் நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிய வசனம் சொல்லுகிறான். ஆண்டவரே, உடைய வார்த்தை என் எலும்புகளுக்கு அடைப்பட்ட அக்கினியை போல பற்றி வருகிறது. உடைய வார்த்தை என் எலும்புகளுக்குள்ளே அடைப்பட்ட அக்கினியை போல பற்றி வருகிறது. இங்க வேதம் சொல்லுது, எங்களுக்கு இருதயம் வார்த்தைகளை கொழுந்து விட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் செய்கிற மகிமையான நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். கர்த்தரை விரும்புகிறார். நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். நிறைய சொன்னாங்க, ஜோபோடு எல்லாம் கண்ணை விழிச்சு பார்க்காங்க. நம்ம உலக மனுஷனை பார்க்க பழகிட்டோம். அது ஒரு நாள் அந்த கண்ணை என்ன செய்யாது, அது அடைக்காது. நம்ம வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா வீட்டில் இருந்தாலும் சும்மா இருக்க மாட்டோம். நம்ம கண்ணு எதாவது பார்த்துட்டு இருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம அப்படியே பழகிட்டோம். வீட்டில் இருந்தால் ஒன்று மொபைலை பார்க்கணும், இல்லாட்டி எதாவது ஒன்று பார்த்துட்டு அந்த கண்ணை பார்த்துட்டே இருக்கணும். அது கோயிலில் வந்தாலும் அது கிடைக்காது. அது எல்லாம் ஒன்று பார்த்துட்டே இருக்கும். ஆனால் என்னைக்கு மனக்கண் திறக்கப்படுகிறதோ அன்னைக்கு ஆண்டவரை நம்ம அறிந்து கொள்வோம். அந்த மனக்கண் நமக்கு திறக்கப்படும். ஏன்னா வேதத்தை நீங்க வாசிக்கும் போது கர்த்தர் இங்கே ஒரு 4 பேருடைய வாழ்க்கையில் அவருடைய கண்களை திறந்த காரியத்தை நம்ம பார்க்கும்படியாக இருக்கு. முதலாவதாக நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவர் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அறிந்து அத்திலைகளை வைத்து தங்கள் அரை கட்சிகளை உண்டு பண்ணி வேதம் சொல்லி 2 பேருடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஆதாம் ஏவாள் 2 பேருடைய கண்கள். ஏன்னா இதுவரையிலும் கர்த்தர் கொடுத்தது பரிசுத்தமான கண்கள். அல்லேலூயா. பரிசுத்தத்தை அவர்கள் தரித்திருந்தார்கள். பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அவருடைய உறவு ஆண்டவரோடு கூட இருந்தது. ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளாக இருந்தார்கள். ஆண்டவரோடு கூட தன்னுடைய உறவை வைத்துக் கொண்டார்கள். கர்த்தரோடு கூட இருக்கிற அந்த வாக்கியத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டபடினாலே நடந்த சம்பவம் என்ன, தாங்கள் நிர்வாணிகளாக இருந்தோம் அதை அவர்கள் அறியாதிருந்தார்கள். ஏன்னு சொன்னா சங்கீதம் 5 வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய மகிமையினாலும் கனத்தினாலும் கர்த்தர் மனிதனை முடிசூட்டி வைத்திருந்தார். அல்லேலூயா. வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். பிரியமானவர்களே, சங்கீதத்தின் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதம் 8வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். நீர் அவனை தேவதூதனும் சற்று சிறியவனாக்கினேன், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முழு கர்த்தருடைய மகிமை அவனை சுற்றிலும் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. ஆண்டவருடைய மகிமை மனிதனை சுற்றிலும் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. ஏன்னா அவருடைய உறவு ஆண்டவரோடு மட்டும்தான் இருந்தது. வேற எதோடு கூட அவருடைய உறவு இல்லை. தேவனோடு பேசுகிறவனாக இருந்தால், தேவனோடு தன்னுடைய உறவை ஏற்படுத்திக் கொண்டால், தேவனோடு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தால், பிரியமானவர்களை இந்த பரிசுத்தம் அவனை பாதுகாத்தது. அவன் எப்பொழுது பாவம் செய்தானோ, எப்பொழுது மனிதன் பாவம் செய்தானோ அப்பொழுது தேவனுடைய மகிமை அவன் இழந்து போனான். தேவனுடைய மகிமை இழந்து போனான். அந்த மகிமை என்ன தெரியுமா? அந்த மகிமை தான் ஆண்டவரான இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் தன்னுடைய மகிமை மனுஷன் கொடுத்தோம்னா தேவ பிரசன்னம் ஆண்டவராக இயேசு அவனை மூடி இருந்தார். எனவே தான் நம்ம யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கிறோம். தேவனுடைய மகிமையை கண்டோம். வாசிக்கிறோம். யோவான் 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய குமாரனுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே
குமாரனுடைய மகிமை மனிதனை மூடி இருந்தபடினாலே அவன் பரிசுத்தமை வாழ ஆரம்பித்தான். அந்த பரிசுத்தம் அவனை பாதுகாத்தது. அந்த குமாரனுடைய மகிமை, இயேசுடைய மகிமை மனிதனை பாதுகாத்தது, அவனை பரிசுத்தமாய் வைத்திருந்தது. ஆனால் எப்பொழுது பாவம் செய்தானோ அப்பொழுது அந்த மகிமை அவனை விட்டு விலகி போயிற்று. எப்பொழுது மனிதன் பாவம் செய்தானோ அப்பொழுது மகிமை அவனை விட்டு விலகி போயிற்று. 2 பேருடைய பாவ கண்கள் திறக்கப்பட்டது. அந்த கண்கள் திறக்கப்பட்டது. 2 பேரும் தங்களை நிர்வாணிகள் என்று அறிந்து கொண்டார்கள். அத்திலைகளை தைத்தான், தனக்கு ஆடைகள் உண்டு பண்ணினார். அன்றைக்கு திறந்த பாவ கண் இன்னைக்கு என்ன செய்யல, மனுஷனுக்கு அடைக்கப்பட்டது. எங்க பார்த்தாலும் கண்களின் இச்சை, எங்க பார்த்தாலும் கண்கள், சின்னது முதல் பெருசு வரை கண்களின் இச்சை. என் கண்கள் இச்சை சொல்லும்போது உடனே சரீர பிரகாரம் பாவத்தை மட்டும் நினைக்க கூடாது. ஒரு பொருளை பார்த்தது இச்சை தான். ஒரு ஒரு பொருளை நம்ம மனசுக்குள்ள வச்சிருந்தோம்னா அது பிச்சை. நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இச்சையான ஒரு வாழ்க்கை உலகத்துல மனிதன் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில கலந்து போன. ஏன் தெரியுமா? அவங்க 2 பேருடைய கண்கள், பாவ மனக்கண்கள் அடைக்கப்பட்ட பாவ கண்கள் திறக்கப்பட்டது. ஆண்டவர் மோசேசுடைய வாழ்க்கையில கர்த்தர் பாவ கண்கள் அடைத்து மனக்கண்களை கர்த்தர் திறந்து கொடுத்தார். இயேசுவை அந்த மகிமை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அந்த மகிமை கண்டார்கள். அந்த மகிமை கண்டவருடைய வாழ்க்கையில் அந்த விருதினை கொண்டு விட்டு ஆரம்பித்தது. இப்ப பாருங்க, இங்க 2 பேருடைய கண்களை கர்த்தர் திறக்கிறார். பிரியமானவர்களே, அதோடு விடல, வேதம் சொல்கிறது கர்த்தர் ஆகாருடைய கண்களை கர்த்தர் திறந்தார். ஆகாருடைய கண்களை கர்த்தர் திறக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வரும்போது கர்த்தர் ஆகாருடைய கண்களை திறக்கிறார். ஆகாருடைய நிலைமை என்ன? தேவனுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தனி துறவை கண்டு தனி நிரப்பி பிள்ளைகளுக்கு குடிக்க கொடுத்தார். பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தார். வேதம் சொல்லிருக்காரு, ஆகவே என்ன, விரட்டி அடிக்கப்பட்டவர், துரத்தப்பட்டவர். நல்லா புரிந்து கொள்ளணும். இப்ப பிள்ளையும் அவளும் மட்டும் வேற எதுவுமே இல்லை. அவளுக்கிட்ட ஒரு வாழ்வாதாரம் இல்லை, அவளுக்கிட்ட எந்த ஒரு காரியம் இல்லை. மனாந்தரே துரத்தப்பட்டவர். அவருடைய கணவன் பிரிவு ஆம்பளுதான் ஒரு துருத்தில தண்ணி மட்டும் கொடுத்து அனுப்புகிறான். வேதத்தை வாசனை அறிந்து கொள்ள முடியும். வேற எதுவுமே அவளுக்கு கொடுக்கல. ஆபிரகாமுடைய சந்ததி தான் அந்த பிள்ளைக்கு வேண்டிய உடைமைகளை கொடுக்கல, அந்த பிள்ளைக்கு வேண்டிய தேவையை கொடுக்கல. பிள்ளை அவளை அனுப்பி விடுகிறான். வனாந்தரத்தில் அலைகிறார்கள், வனாந்தரத்தை சுற்றி திரிகிறார்கள். எங்கே போக வேண்டும் என்று தெரியாது. அடுத்த வேலை வாழ்வாதாரம் என்னென்று சொல்ல தெரியாது. கடினமாக பெரிய வேதனை இருந்த ஒரு குடும்பம். தண்ணீர் தீர்ந்து போயிட்டு பிள்ளை சாகு கிடக்கிறது. பிள்ளை ஒரு இடத்துல கிடத்தி என்னோட இடத்துல அழுது கொண்டிருந்தார். ஆண்டவர் பிள்ளையுடைய சத்தத்தை கேட்ட ஆண்டவர் ஆகாருடைய கண்ணிலை திறந்த போது ஒரு துறவை அவளால் கண்டுகொள்ள முடிந்தது. கண்கள் திறக்கப்பட்டது, துறவை கண்டுகொள்ள முடிந்தது. அவளுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதம், அந்த வேலை அவருடைய தேவனை சந்திப்பதற்காக தேவன் உருவாக்கின ஒரு ஊற்றுக்கண். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். பிள்ளையை பாதுகாக்க வேண்டும். தேவனுடைய திட்டம் அதுதான். ஆபிரகாமுக்கு அந்த வாக்கு கொடுத்தால் அவனுடைய சந்ததியாக இருக்கிறவன் அவனை பெருக்கப்பட்டு வாக்கு கொடுத்திருந்தான். அந்த பிள்ளையை வாக்கு கொடுத்த தேவன் வார்த்தை நிறைவேற்ற அவர் நல்ல தேவனாக இருந்தான். பிள்ளையை பாதுகாக்க வேண்டும், அவளை பாதுகாக்க வேண்டும். கர்த்தர் துறவை வைத்திருந்தால் அந்த துறவை காணக்கூடாதவருடைய கண்கள் அடைக்கப்பட்டிருந்தது. கர்த்தர் எப்பொழுது அவருடைய கண்களை திறந்தாரோ அப்பொழுது அந்த துறவை அவர்கள் கண்டுகொள்ள முடிந்தது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம் சொல்கிறது, உன்னதத்துள்ள சகல ஆசீர்வாதங்களை கர்த்தர் தந்து வைத்திருக்கிறார். நமக்கென்று ஒரு ஆசீர்வாதம் கர்த்தர் வைத்திருக்கிறார். நமக்கென்று ஒரு மேன்மை கர்த்தர் வைத்திருக்கிறார். நமக்கென்று ஒரு காரியத்தை கர்த்தர் ஏற்படுத்திக் கொண்டு தான் இருக்கிறார். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவருடைய கண்ணு திறக்கப்படும் போதுதான் அதனுடைய மேன்மை நம்மளால் கண்டுகொள்ள முடியும். கண்கள் திறக்கப்படும். நமக்கு முன்னதான் இருக்குது, நமக்கு மறைமா இருக்குது. ஏன்? நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படவில்லை. நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படவில்லை. நம்முடைய மனக்கண்கள் எப்பொழுது திறக்கப்படுகிறதோ அன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக எனக்காக வைத்திருக்கிற மேன்மை நம்மளால் கண்டுகொள்ள முடியும். ஆதாருடைய வாழ்வார்த்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். பக்கத்துல இருக்கு, நீரூற்று ஓடிட்டு பக்கத்துல தான் இருக்குது. ஆனா
அவருடைய கண்களுக்கு அது மறைவாக இருந்தது. எப்பொழுது ஆகவருடைய கண்களுக்கு அது திறந்தாரோ அப்பொழுது அந்த ஊற்றுக்கணை அந்த ஆசீர்வாதத்தை அவளால் சுதந்திரத்துக் கொள்ள முடிந்தது. தான் மட்டுமல்ல, தன்னுடைய பிள்ளைக்கு நல்ல ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கும்படியாக கர்த்தர் செய்தார். அதே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்காக ஒரு ஊற்றுக்கணை கட்ட வைத்திருக்கிறார். நமக்கான ஆசீர்வாத ஊற்றுக்கண்களை கட்ட வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக எனக்காக மேன்மையான காரியங்களை கட்ட வைத்திருக்கிறார். அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார், அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார், அதை பெற்று பிரியமானவர்களே நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய மன கண்கள் கண்டிப்பாக திறக்கப்பட வேண்டும். அதற்காக நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாறணும். ஆண்டவரே என் கண்களை திறந்தரணும். ஜெபிக்கிற பிள்ளைகளாக நாம் மாற வேண்டாம். அடுத்தது மூன்றாவது நம்ம பார்ப்போம் சொன்னா, என்னாகும் 22வது அதிகாரத்தில் வரும்போது, என்னாகமும் 22வது அதிகாரம் 31 பிரியமானவர்களே வாசிகள் 31வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். வழியில் நின்று உருவின பட்டயத்தை கண்டு தலை குனிந்து முகம் குப்புற விழுந்து பணிந்தான். கர்த்தர் பிலேயாமுடைய கண்களை திறக்கிறார். நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? வீட்டில் படிச்சுப்பாங்க. என்னாம் 22, 23, 24 அதிகாரங்கள் வீட்டில் படிக்கணும். கண்டிப்பாக அதை படிக்கணும். கண்டிப்பாக அந்த சம்பவத்தை பார்க்க முடியும். அது தீர்க்கதரிசி ஊழியக்காரன் தான். ஒரு ஊழியக்காரன் இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு பிரயாணம் பண்றாங்க. பாலாக் என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா ஒரு ஊழியக்காரன் அழைப்பிக்கணும். அழைத்து சொன்னா அந்த ஜனத்தினை சபிக்க வேண்டும். அந்த ஜனத்தினை சபிக்க வேண்டும். அதுதான் பிரியமானவர்களே ராஜாவுடைய கட்டளையாக இருந்தது. ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? அந்த ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். கர்த்தருடைய வார்த்தை அந்த ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். இந்த நிலைமையில தான் பிலேயா பிரியமானவர்களே கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் ஜனம் போகக்கூடாதுன்னு சொன்னாரு. ஆனால் அதை மிஞ்சி அவன் போகும்போது கர்த்தருடைய கோபம் அவன் மீது இறங்க ஆரம்பித்தது. கர்த்தருடைய ஜனத்தை பிரியமானவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தருடைய ஜனத்தை கானானுக்கு நடத்தக்கூடிய ஊழியக்காரன், கர்த்தர் ஊழியக்காரன் பார்க்க மாட்டார். அடிக்கன்னு அடிச்சு போயிட்டே இருப்பார். ஊழியக்காரன் மட்டும் தனியாக ஒரு கொம்பை கொடுத்து நீ ஆசாரனாக இருந்து சொல்லி விற்க மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கணும். அவனும் கர்த்தருக்கு என்ன பயந்து நடக்கணும். என்னென்ன கர்த்தர் விட மாட்டார். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் நாங்கள் பிள்ளைங்க ஒரு தீர்க்கதரிசி தான். ஆனா கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை அவன் செய்ய ஆரம்பிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு எதிராக வந்து நிற்கிறார். கர்த்தர் உருவின பட்டயத்தோடு பிரியமானவரை நிர்மலமாக்கும்படிய கர்த்தர் வந்து நிற்கிறார். ஆனால் அவர் வந்து நின்று அந்த கோலத்தை அந்த கழுதை கண்டது. ஆனால் பிள்ளையாவுடைய கண்களுக்கு எப்படி இருந்தது? மறைவாக இருந்தது. பிள்ளையாவை கண்டுகொள்ள முடியல. தனக்கு முன்னால் ஒரு உருவின பட்டயத்தை கத்த வைத்துக்கான புரிந்து கொள்ள முடியல. நான் எந்த ஜனத்தை ஆசீர்வதிக்கணுமோ அந்த ஜனத்தை சபிக்கும்படி நான் போறேன். அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். அதை செய்த எனக்கு தேவ கோபம் வருகிற எண்ணம் அவனுக்கு இல்லை. அவன் துணிகரமாய் போகும்போது கர்த்தர் உருவின பட்டயத்தோடு வந்து நிற்கிறார். அது அவனுடைய கண்களுக்கு மறைவாக இருந்தது. ஆனால் எப்பொழுது கர்த்தருடைய கண்களை திறந்தாரோ அப்பொழுது அந்த உருவின பட்டயத்தை அவனால் கண்டுகொள்ள முடிந்தது. அநேகருடைய வாழ்க்கை தான். அநேகருடைய நாளைக்கு சொல்ல அநேக ஊழியர்களுடைய கண்கள் என்ன செய்யணும்? திறக்கப்படும். அநேக ஊழியர்களுடைய கண்கள் என்ன செய்யணும்? திறக்கப்படும். கர்த்தருடைய சபையை நடத்தணும்னு சொன்னா அவனுடைய மனக்கண் என்ன செய்யணும்? திறக்கப்படணும். திறக்கப்பட்டாதான் ஜனத்துக்கான காரியங்களை அவனால் பெற்றுக்கொள்ள முடியும். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ பெரியமான கர்த்தர் அந்த மனக்கண்களுக்கு அதை திறந்த போது அவன் சொன்ன ஒரு வார்த்தை தெரியுமா? 34வது வசனத்தை வாசிக்கிறோம். அப்பொழுது பிலேயாம் கர்த்தருடைய தூதனை நோக்கி, நான் பாவம் செய்தேன், வழியிலே நீர் எனக்கு எதிராக நிற்கிறதை அறியாதிருந்தேன். இப்பொழுதும் உமது பார்வைக்கு அது தகவல்தா இருக்குமானால் நான் திரும்பி போய்விடுகிறேன் என்றான். ஆண்டுடைய சமுதாயம் சொல்றான், ஆண்டவரே இது உங்களுக்கு பிரியமில்லாத ஒரு காரியமானால் நான் திரும்பி போய்விடுகிறேன் என்று சொல்லி தெய்வ சமூகத்திலே அவன் நன்றாடுகிற ஒரு காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். ஏன் தெரியுமா? அவனுடைய கண்கள் திறந்தபடினாலே அந்த ஜனத்தை அவனால் சபிக்க முடியவில்லை. அவனுடைய கண்கள் திறந்தபடினாலே அந்த ஜனத்தை அவனால் சபிக்க முடியவில்லை. அவன் சொன்னான் பிரியமானவர்களே, அந்த கண்கள் திறக்கப்பட்ட சொன்னது என்ன தெரியுமா? எல்லாம் 24வது அதிகாரத்தில் இருக்கலாம்.
என்னாகும் 24வது அதிகாரம் 4-9 வசனத்தை வாசிக்கிறோம். தேவன் அருளும் வார்த்தை கேட்டு என்னாகும் 24:4 தேவன் வார்த்தை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது நல்ல புத்திரன் சொல்ல கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்துள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகமுள்ள கேது விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. தண்ணீர் பாயும் தண்ணீர்கள் பரவும் அவருடைய ராஜா ஆதாரை பார்க்கிறோம் உயருமா ராஜ் மேன்மடையும் தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமல் பலன் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்களாக ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்பை நொறுக்கி அவளை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் மடக்கி படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆசீர்வதிக்கப்பட்டவன் உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்றான். அல்லேலூயா. கண் திறக்கப்பட்ட இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறான். கண் திறக்கப்பட்ட இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறான். தேவனை அறியாமல் இருந்த போது தீர்க்கதரிசிதான், கர்த்தருடைய ஊழியக்காரன் தான். ஆனால் தேவனை அறியாமல் இருந்தபோது ஜனத்தை சபிக்கும்படியாக புறப்பட்டு போகிறான். எப்பொழுது கர்த்தருடைய கண்களை திறந்தாரோ அப்பொழுது அவன் ஜனத்தை ஆசீர்வதிக்கிறான். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஒரே ஒரு காரியம் தான். வாசிகள் என்னாகும் 23வது அதிகாரம் 23வது அதிகாரம் 20-21 வசனத்தை வாசிக்கலாம். 20-21 இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. அவர் யாக்கோபின் அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலின் குற்றத்தை பார்க்கிறதும் இல்லை. அவருடைய தேவனாய் கர்த்தர் அவளோடு கூட இருக்கிறார். ராஜாவின் ஜெயம் கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரை குறித்து பேசுகிறார், அவர் ஆசீர்வதிக்கிறார், நாம் திருப்பக்கூடாது. யார் சொல்றார்? கண் திறக்கப்பட்டவன் சொன்னான். கண் திறக்கப்பட்ட ஒரு மனிதனால் கர்த்தருடைய ஜனத்தை அவனை சபிக்கவே முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் அதை அனுமதிக்கவும் மாட்டான். நல்ல புத்திரன் கர்த்தருடைய ஜனத்தை சபிக்கிற வார்த்தை புறப்படும் சொன்னா அந்த ஊழியக்காரனுடைய கண் நினைச்சல திறக்கப்படும். எச்சரிப்பின் வார்த்தை கர்த்தரை எச்சரிப்பான், மனம் திருப்பணும் எச்சரிப்பார். அது ஆவியானுடைய கிரியை. அதுதான் வேதத்தை நீங்கள் நான் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம். வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிற காரியம் தான். அவன் சொல்றான், அவர் ஆசீர்வதிக்கிறார், நாம் திருப்பக்கூடாது. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம எத்தனை நம்ம சாபம் போட்டு தெரியும் யோசிங்க. கர்த்தரை ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், வேதத்தை விலையா மாத்திரம் அல்ல, விலையாமைப்பில் இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம், எத்தனை பேர் சாபம் போட்டு இருக்கிறோம். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோமா? நமக்குள்ள உண்மையில் ஆவியானவர் இருக்கிறாரா? அவன் சொல்றான், அவர்கள் ஆசீர்வதிக்கிறவருடைய ஜனம். அல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது நமக்கு என்னது? அவர்களை சபிப்பது நமக்கு பிரியமானது. நாம் தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு இருக்கிறதா? நாம் ஆசீர்வதிக்க அழைப்பு பெற்றிருக்கிறோம். மத்திய 5:44 வாசிக்கலாம். வேதம் நம்ம கற்றுக் கொடுத்த புதிய ஏற்பாடு என் ஆண்டவராகிய இயேசு கற்றுக் கொடுத்த காரியம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்கள் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவதற்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அடுத்த வசனம், எப்படி செய்கிறதுனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு போதும். ஆண்டோடைய பிள்ளையா இருக்கணும்னு சொன்னா, நீங்களாம் தேவனுடைய பிள்ளைகளாக சொன்னா மத்திய 5:44 நிறைவேற்றும். அதை நிறைவேற்றணும்னு சொன்னா நீ நானும் சார் என்னை சேர்த்து சொல்ல, உங்களை மட்டும் இல்லை, அதை நான் நிறைவேற்றணும்னு சொன்னா நானே தேவனுடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை இழந்து போகிறேன். நல்ல புரிச்சு
அதுதான் இங்கே நடக்கிறது. அவர் ஆசீர்வதிக்கிறார், நான் திருப்பக்கூடாது. நம்ம எத்தனை பேர் சாப்பிட்டு தெரியும்? எதை நம்ம பெரிய பரிசுத்தவான்கள் மாதிரி, மற்றவங்க அது பரிசுத்தத்தை இழந்தது மாதிரி, மற்றவங்களை குற்றவாளி மாதிரி, நம்ம எதை நீதிமன்ற மாதிரி, எத்தனை இடத்துல நம்ம நீதி கருத்து தெரியும்? யோசிப்பாங்க. மற்றவர்களுடைய பாவத்தை நம்ம கணக்கு போடுறோம், நம்ம பாவத்தை ஆண்டவர் கணக்கு போட்டா முன்ன நிற்கவே முடியாது. அவர் மன்னிக்கலாம், நம்ம நிற்கிறோம். அன்பு திறக்கப்படும். ஒரு நாள் மற்றவர்களை குற்றவாளியை நம்ம தீர்த்திடக்கூடாது. மற்றவர்களை குற்றவாளியை நான் தீர்த்தா என்னுடைய குற்றத்தை கதை கணக்கு போட்டாலும் முன்ன நான் நிற்கவே முடியாது. கணக்கு பார்க்கிறது, ரசித்து பார்க்கணும். விளையாவுடைய கண்களை கதை திறந்தபோது சொன்னான், அவர் ஆசீர்வதிக்கிறார், நான் திருப்பக்கூடாது. அந்த ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், அந்த ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியாக தேவனால் அழைக்கப்பட்ட ஜனம். கர்த்தர் அதற்காக எழுந்தவர்களை கொண்டு போகிறார். அவர் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக, அந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்கும்படியாக, அந்த பால் தேன் ஓடுகிற அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் அழைத்துக் கொண்டு போகிறார். அது ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். அவர் நடத்துகிறார், அவர் கொண்டு போகிறார். அது நான் நினைச்சு கூட திருப்ப சொல்றார். கண்கள் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறான். அதே போல நம்முடைய கண்கள் திறக்கப்படணும். கத்ததுனால தான் ஒவ்வொரு கண்களை, அவனுடைய கண்களை திறந்த எம்மாசுடைய கண்களை கத்து திறக்க ஆண்டவரை அறிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன் மற்றவர்களுக்கு அது வளர்ந்து நிற்க அவன் கற்றுக்கொள்வான். அதுதான் தெய்வ கிருபை, அதுதான் தேவ கிருபை, அதுதான் தேவன் வைத்திருக்கிற மகிமையான ஒரு காரணம். எனவே கண்கள் திறக்கப்படும் என்று தெரியுமானவர்களே, தாவீது ஜெபிக்கிறான் ஆண்டவருடைய சமூகத்தில். ஒரே ஒரு காரணத்தை வைப்போம். சங்கீதம் 119 பிரியமானவர்களே 18வது வசனத்தை கேட்ட ஆண்டவரே, உடைய வேதத்தின் ரகசியங்களை காணும்படி என் கண்களை திறந்தார். உடைய வேதத்தின் ரகசியங்களை பார்க்க நடத்துகிறேன். அவன் கேட்ட ஒரே ஒரு காரணம், அல்லது நம்முடைய வேதத்தை ரகசியம் பார்க்கணும். ஏன்னா வேதத்தில் தான் கர்த்தரை அறிந்து கொள்ள முடியும். வேதத்தில் தான் கர்த்தரை அறிந்து கொள்ள முடியும். மோசே கேட்ட பாருங்க, மோசே தேவசனத்தை ஒரு வார்த்தை கேட்டேன். என்ன கேட்டால் தெரியுமா? யாத்திரை புத்தகம் 33வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். யாத்திரை 33வது அதிகாரத்தை காலங்களில் இருக்கிறது நம்ம தியானித்தோம். 33வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, உங்களுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உண்மை அறிவதற்கும், உடைய கண்களில் கிருபை கிடைப்பதற்கும், உடைய வழி எனக்கு அறிவியும், இந்த ஜாதியுடைய ஜனம் என்று அவன் நினைத்தான். கண்கள், அவன் கேட்கலாம், உடைய கண்களுக்கு கண்களுக்கு கிருபை கிடைக்கின்றன, உண்மை தான் அறியணும். இயேசு அறியணும் சொன்னான், வேதத்தின் ரகசியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வேதத்தின் ரகசியங்களை கொழுத்து விட்டேன் சொன்னான். எம்மாவுடைய மனக்கண்களை திறந்தாண்டுங்க, நம்முடைய மனக்கண்களை கற்று திறக்க வேண்டும். அந்த மனக்கண்கள் எப்பொழுது திறக்கப்படுகிறதோ அப்பொழுதுதான் கர்த்தரை அறிந்து கொள்ள முடியும். அந்த காரியத்தை தான் கர்த்தருடைய வாழ்க்கையை செய்யலாம். அந்த காரியத்தில் எனக்கு அதிகமும் அந்த காரியத்தை கர்த்தர் நன்றாக செய்து அவருடைய கண்களை கர்த்தர் திறந்தார். கடைசியாக கர்த்தர் செய்த காரியம் பிரியமானவர்களே, லூக்கா 24வது அதிகாரம் 5வதாக கர்த்தர் செய்த காரியம் கடைசியாக லூக்கா 24வது அதிகாரம் 50வது வசனம். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் நம்முடைய கைகளை அவர்களை ஆசீர்வதித்தார்களே. கைகளை வைத்து அல்ல, கைகளை உயர்த்து. அதான் வார்த்தையுடைய வித்தியாசம் புரிந்து கொள்ளும். ஆண்டவராய் இயேசு கைகளை அவர்கள் வைத்தவர்களை ஆசீர்வதிக்கவில்லை. என் ஆண்டவராய் இயேசு அவர்களை தொட்டு ஆசீர்வதிக்கவில்லை, தம்முடைய கரங்களை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். கடைசியாக அவர் செய்த காரியம், தன்னுடைய ஜனத்தை அவர் ஆசீர்வதிக்கிறவராக மாறினார். ஆசீர்வதித்த ஆண்டவர் பரலோகத்தை எடுத்துக் கொள்ளப்படுகிறார். ஆசீர்வதித்த ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற பரலோகத்தை எடுத்துக் கொள்ளப்படுகிறார். அப்படியானால் கர்த்தர் உங்களுக்காக எனக்கு வைத்திருக்கிற மகா மேன்மை அவருடைய ஆசீர்வாதம் மாத்திரம். அவருடைய ஆசீர்வாதம் மாத்திரம். கடைசியாக கர்த்தர் பூலோகத்தை வாழ்க்கை முடித்து பரலோகத்தை செல்லும் போது அவர் மனிதனை கொடுத்து போன மையான ஒரு காரியம், அவனை ஆசீர்வதித்தார். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனை அவனை கர்த்தர் மாற்றினான். சீசனுக்கு புதிய
பரலோகத்தின் ஆசீர்வாதம் அவருடைய ஆசீர்வாதம் அல்ல, பிதாவுடைய ஆசீர்வாதம். பிதாவுடைய ஆசீர்வாதம் என்ன? நான் போவேன், போன பிற்பாடு என் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அங்கிருந்து ஆவியானவர் வருவார். ஆவியானவர் வருவார். அவனுக்கு வைத்திருக்கிற மகிமையான ஆசீர்வாதம் அபிஷேகத்தில் வரணும். அபிஷேகத்தில் வரணும். யோசித்து பார்க்கணும். அதே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதே ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தை செய்கிறார். முதல்ல என்ன செய்தார்? எதிர்பார்ப்பை நிறைவேற்றினார். ரெண்டாவது அவங்க பிரியமானவர்களை பயத்தை மாற்றினார். மூணாவது அவிசுவாசத்தை மாற்றினார். நாலாவது கண்களை திறந்து கொடுத்தார். எல்லாத்தையும் செய்தவனுடைய கடைசியாக வாழ்ந்தான். நீ நல்லா இருந்தது ஆசீர்வதிச்சதை கற்றுக்கணும் சார். அரையா அதே ஆண்டவர் இன்றைக்கு ஜீவிக்கிறார். அதே ஆண்டவர் இன்றைக்கு அவர் ஜீவிக்கிறார். உங்களை என்னை ஆசீர்வதிக்கும்படிதான், உங்களை என்னை ஆசீர்வதிக்கும்படி கருத்தை இன்றைக்கு அவர் ஜீவிக்கிறார். எனவே பிரியமானவர்களே, நம்முடைய கண்கள் பரலோகத்தின் தேவனுக்குள்ளாக உயர்த்தப்பட வேண்டும். நம்முடைய கரங்கள் பரலோகத்தின் தேவனுக்குள்ளாக உயர்த்தப்பட வேண்டும். கர்த்தர் கண்களை உயர்த்தி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய கண்கள் நம்முடைய கரங்கள் உயர்த்தப்பட வேண்டும். மூன்று இடம் வசனத்தை மட்டும் சொல்லி நான் போறேன். 3 இடத்துல நம்முடைய கரம் உயர்த்தப்பட வேண்டும். 1 சங்கீதம் 134:2 பரிசுத்த ஸ்தலத்தில் நம்முடைய கரங்கள் உயர்த்தப்பட வேண்டும். வாசிகள் சங்கீதம் 134:2 உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக உயர்த்தி கர்த்தரை முதல்ல அவர் ஆராதிக்க நம்முடைய கரங்களை உயர்த்த வேண்டும். எங்க? பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக. அதனால்தான் தானியேல் என்ன செய்தான்? வானத்தின் பலகைகளை திறந்திருக்க தன்னுடைய கரங்களை உயர்த்தி பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக தன்னுடைய விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறவனாக இருந்தான். பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக விண்ணப்பம் ஏறெடுக்கிறவனாக இருந்தான். பரிசுத்த ஸ்தலத்தில் அவனுக்கு ஒத்தாசை வந்தபடினால்தான் சிங்கைகள் வாய்களுக்கு அவன் தப்பித்துக் கொள்ளும்படியான கிருபைகளை அவன் பெற்றுக் கொள்ள முடிந்தது. அதே போலதான் பிரியமானவர்களே, உங்களுடைய கரங்கள் பரிசுத்த சன்னிதானத்தில் உயர்த்தப்பட வேண்டும். உங்களுடைய கரங்கள் தேவ சமூகத்தில் உயர்த்தி அவர் ஆராதிக்கும்படி அவருடைய கரங்கள் உங்களுடைய கரங்கள் உயர்த்தப்பட வேண்டும். இரண்டாவதாக வேதம் சொன்னது 1 தீமோத்தேயு 2:8 ஜெபிக்கும் போது உங்களுடைய கரங்கள் உயர்த்தப்பட வேண்டும். வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 2:8 அந்தியும் பரிசுத்த சன்னதியில் பரிசுத்த கைகளை உயர்த்தி வேதம் அழகா சொல்லுகிற ஒரு காரியம் தான். பிரியமானவர்களே, பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக நம்முடைய கரங்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிற ஒரு காரியத்தை நீங்கள் அழகா சொல்லலாம். புத்தகங்களே, கோபமும் தர்க்கம் இல்லாமல் பரிசுத்தமான கரங்களை உயர்த்தி எல்லா இடங்களிலும் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும் என்று நம்புகிறேன். கரங்களை தூக்கி நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாறணும். நல்ல மற்றவர்களுக்கு அங்கே ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாறணும். மற்றவர்களுக்கு அங்கே ஜெபிக்கிற பிள்ளைகள். முதல்ல சொன்னேன், பரிசுத்த ஸ்தலத்தின் நேராக ஒரு கரங்களை உயர்த்தி நீங்கள் ஆண்டவரை துதிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். இங்க சொன்னேன், எல்லா இடமும் எங்க போனாலும் சரி என் கரங்களை உயர்த்தி மற்றவர்களுக்கு அங்கே ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாறும். நல்ல மூன்றாவது அவன் சொல்லுகிற பாக்கையா கைக்கு 3வது கரங்களை எங்க உயர்த்தணும் தெரியுமா? லேவியராகமம் 9:22 வாசிக்கிறோம். லேவியராகமம் 9:22 நம்ம கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? ஆரோன் ஜனங்களுக்கு நேராக தன் கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்து தன் பாவ நிவாரண பலியும் சர்வாங்க தகன பலியும் சமாதானங்களை செலுத்தின இடத்திலிருந்து கரங்களை 3வது நீங்க உயர்த்தினா அது ஆசீர்வதிக்கிறத உயர்த்தணும். நல்ல புரிச்சுதான். உங்க கரங்கள் 3வது உயர்த்தணும்னு ஆசீர்வதிக்க. சபிக்கிறதுக்கு அதனுடைய கரம் வச்சுக்கூடாது, உயர்த்தப்பட பைபிள் சொல்ற 3 காரணம். 1 உங்க கரம் உயர்த்தப்பட்டால் அது அவரை துதிப்பதற்காக உயர்த்தப்பட வேண்டும். 2வது ஜெபிப்பதற்காக உயர்த்தப்படணும். 3வது ஆசீர்வதிக்க உயர்த்தப்பட வேண்டும். வேற எந்த காரணத்தையும் கரம் நினைச்ச கூடாது, உயர்த்தி வேற எந்த காரணத்தையும் செயல்படுத்தக்கூடாது. அதுதான் கர்த்தர் கொடுத்த கடைசியாக கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற காரியம். இந்த காரியங்களை செய்யுங்கன்னு சொன்னா
பரலோகத்தின் பிதாவுக்கு நீ பிள்ளைகளாக இருப்பீர்கள். பரலோகத்தின் தேவனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக இருப்பீர்கள். அல்லேலூயா. பரலோகத்தின் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக இருப்பீர்கள். அதுதான் கற்றுக் கொடுக்கிற ஒரு மகிமையான ஒரு பாக்கியம். அந்த மகிமையான பாக்கியத்தை நீங்களும் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அவருடைய சமத்தை அர்ப்பணித்து கடந்து சொல்லுமா கர்த்தர் அவரை ஆசீர்வாதத்தை நடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம்.